ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் ஷேட்ஸ் ஆஃப் பிரியா ராகுல். நான் இன்றைக்கி காலையில் எழுந்து கொள்ளு பொடி செய்யலாம் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவைப்படுற மாதிரி பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க. அது கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை அது கூட எடுத்து வச்சாச்சு. கொல்லை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்தாச்சுங்க. கொள்ளு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லத்தையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணியை நீங்கள் ரசம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கொள்ளு ரசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொல்லை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, மல்லி, கறிவேப்பிலை இது மூணுத்தையுமே அதே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே நீங்கள் வரமிளகாய் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மிளகாய் போட்டு தாளிச்சிக்கலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி பவுடர் மாதிரி ஆயிடணும். நமக்கு எடுக்கிற கொல்லில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வராது. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கறிவேப்பிலை, காரத்துக்காக மிளகாய், அது கூடவே சின்ன வெங்காயம் இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, அப்போ தாங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது கூடவே உப்பு தேவைப்படுற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி வச்சுருக்க கொள்ளு பொடியை இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கொள்ளு பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை சூடான சாதத்துக்கு இந்த பொடியை வச்சு அது கூடவே கொஞ்சமாக நெய் விட்டு பசைஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சுட்டு வந்தால் நம்ம சிம்பா பாய்ஸ் எல்லாருமே நின்றுட்டு இருந்தாங்க. இந்த ப்ரௌன் கலரில் இருக்கான் பார்த்தீங்களா, இவனோட பேர் தான் சிம்பா. இவனுக்கு அப்புறமா தான் எல்லாருமே வந்தாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக பேர் வச்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லார்த்தையுமே சிம்பா பாய்ஸ்னு தான் கூப்பிட்டுப்போம். இவன் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் பேர் பாண்டா. இவனுங்க கேங்லேயே இவன் மட்டும் ஆர்வன் நோட் மாதிரி இருப்பான். பயங்கரமாக சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான். இவன் ஒருத்தனை மட்டும் மோஸ்ட்லி எப்போவுமே கட்டி தாங்க வச்சுருப்போம். ஏன்னா கட்டாமல் விட்டோன்னா கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு எங்கேயாவது ஓடிடுவான். தோட்டத்தில் காலிஃப்ளவர் செடி நட்டி இருக்குங்க. மழை பெஞ்சதுக்கு களை நிறையா வந்துச்சுன்னு சொல்லிட்டு களை எடுத்துகிட்டு இருந்தாங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ட்ரிப் இரிகேஷன் தாங்க போட்டிருக்கு. அதுதான் ரொம்ப ஈஸி அண்டு தண்ணியும் அளவாக பிடிக்குங்கிறதுனால ட்ரிப் இரிகேஷன் தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே போட்டிருக்குங்க. இந்த ஒரு ஏரியாவுக்கு மட்டும் சுரைக்காய் போட்டு விடலான்னு சொல்லிட்டு சீட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இன்றைக்கி களை எடுக்க வந்தவங்க கிட்ட அந்த சீட்ஸும் கொடுத்து இந்த ஏரியா ஃபுல்லுமே சுரைக்காய் சீட்ஸ்லாம் போட்டு விட்டாச்சுங்க. இதுக்குமே ட்ரிப் இரிகேஷன் தாங்க போட்டிருக்கு. அவ்வளோதாங்க, என்னோட மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி அடுத்த விலாகில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.